அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடைபெற்ற அந்த தாவேகா சட்டசபையில் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுற ஃப்ளோர் டெஸ்ட்டில் குறிப்பாக ஏடிஎம்கே இரண்டாக பிரிந்து 22 இபிஎஸ் அணி எம்ஏக்கள் கவர்மெண்ட் அகென்ஸ்டாகவும் 25 வேலுமணி அவர்கள் சார்பாக எம்எல்ஏக்கள் டிவிகேக்கு ஃபேவராகவும் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இதனால் அவருடைய நிலைமை என்ன? ஏடிஎம்கே ரெண்டாக பிரியுமா அல்லது டிவிக்கு ஃபேவராக ஓட்ஸ் அளித்த அந்த 25 எம்எல்ஏக்கள் நீக்கப்படுவார்களா என்பதை பற்றி பார்ப்போம். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, ஸ்பீக்கரோட ரோல் என்ன, விப் கொறடாவோட ரோல் என்னன்னு பார்க்கலாம். தமிழக அரசியல் இன்று நடந்திருக்கக்கூடிய விஷயம், அதாவது நேற்று சாதாரண அரசியல் சம்பவம் இல்லை, இது நேரடியாக இந்திய அரசியல் சட்ட நெருக்கடி. ஏடிஎம்கேவில் உடைப்பு வருகிறதா? 25 எம்எல்ஏக்கள் டிவிகேக்கு அரசுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். 25 எம்எல்ஏக்கள் டிவிகே அரசுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். அதாவது அந்த 25 எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியுடைய அணி. அவர்கள் மீது ஆன்டி டிஃபெக்ஷன் லா வருமா அல்லது ஸ்பீக்கர் யாருடைய விப்பையும் அங்கீகரிக்காததால் அவர்கள் தப்பித்து விடுவார்களா? இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்பாக இபிஎஸ் சார்பாக ஒரு கொறடாவை நியமனம் செய்திருக்காங்க. அதே மாதிரி வேலுமணி சார்பாக ஒரு கொறடாவை நியமனம் செய்திருக்காங்க. பட் இந்த ரெண்டு பேரையும் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்பாக யாரையும் எந்த ஒரு கொறடாவையும் அங்கீகரிப்பு செய்யவில்லை. இந்த அதிமுக அணி சார்பாக அங்கீகாரம் செய்யலை. அங்கீகாரம் செய்திருந்தால் 2/3 மெஜாரிட்டியை கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண அந்த எம்எல்ஏஸ் ப்ரூவ் பண்ணணும். இங்கே அந்த மாதிரி நடக்கலை. ஸோ ரெண்டு கொறடாவும் அங்கே அதை யாருன்னு அங்கீகரிப்பு செய்யாததுனால என்ன ஆகுன்றதை பார்க்கலாம். ஏடிஎம்கேக்கு தற்போது 47 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அதனால் இபிஎஸ் அணி வேலுமணி அணி என்ற கட்சிக்குள் பெரிய ஃபேக்ஷன் பாலிடிக்ஸ் பேசப்படுகிறது. இப்பொழுது 25 எம்எல்ஏக்கள் டிவிகே அரசுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். அதாவது எஸ்பி வேலுமணி அணி. மற்றொரு பக்கம் இபிஎஸ் அணி 22 எம்எல்ஏக்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். இதன் மூலம் டிவிகே அரசு ஃப்ளோர் டெஸ்ட்டில் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஸோ இவங்க கூட இந்த 25 எம்எல்ஏக்கள் மூலமாக தாவேகா அரசு 144 எம்எல்ஏக்கள் மூலமாக ப்ரூவ் பண்ணுச்சு. அதற்கு பிறகு தான் உண்மையான அரசியல் வெடிகுண்டு ஆரம்பமாகிறது. ஸோ டிவிகே அரசு தப்பிச்சிச்சு. ஆனால் இந்த அதிமுகவுடைய அரசுக்கு ஃபேவராக வாக்களித்த அவர்கள் நிலைமை என்ன என்றதை பார்க்க போகிறோம். ஒரு அரசு மெஜாரிட்டி இருக்கிறதா என்பதை அசம்பிளி நிரூபித்ததே ஃப்ளோர் டெஸ்ட். மிக முக்கிய பிரசிடென்ட் முன்மாதிரியான தீர்ப்புகள் எஸ்ஆர் பொம்மை கேஸு. இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் கூறியது, மெஜாரிட்டி மஸ்ட் பி டெஸ்டட் ஒன்லி ஆன் தி ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ். அதாவது கவர்னர் கருத்து இல்லை, வெளி அரசியல் இல்லை, அசம்பிளி தான் ஃபைனல். ஸோ கொறடா என்றால் என்ன? இப்போது அனைவரும் பேசும் வார்த்தை கொறடா, ஆங்கிலத்தில் விப், WHIP விப் அல்லது கொறடா. கட்சியின் அஃபிஷியல் ஓட்டிங் டைரக்ஷன் கொடுப்பவர். அவர் எம்எல்ஏக்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட அல்லது எதிராக ஓட்டு போட அல்லது அப்ஸ்டெயின் செய்ய. ஸோ ஒரு அரசு பெரும்பான்மை நிரூபிக்கணும் தருணத்தில் இந்த கொறடா தங்களுடைய கட்சி எம்எல்ஏக்களுக்கு உத்தரவு போடுவார். என்ன உத்தரவு சொல்வார் அப்படின்னா, ஒன்று அந்த அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கலாம்னு சொல்லுவார், அல்லது அந்த அரசுக்கு எதிராக வாக்களிக்கலாம்னு சொல்லுவார், அல்லது அப்ஸ்டெயின் செய்ய சொல்வார். இந்த உத்தரவுகளை வழங்குவது யாருன்னா கொறடா தான். இந்த விப்பை மீறினால் ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்லுவோம். ஸோ கொறடாவின் உத்தரவை மீறி அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் மாறாக வாக்களித்தால் அவர்கள் மீது கட்சி தடை சட்டம் பாயும். இது கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்குற அந்த ப்ரொவிஷன்ஸு அல்ல அந்த கைட்லைன்ஸு. ஸோ மிகப்பெரிய ட்விஸ்ட் எங்கே அப்படின்னா, ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டியூஷன் ட்விஸ்ட் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இபிஎஸ் அணியின் விப்பை அங்கீகரிக்கவில்லை. நான் நினைக்கிறேன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தான் இந்த இபிஎஸ் அணி நியமனம் செய்திருக்கிறது. அதே போல் வேலுமணி அணியின் விப்பையும் அங்கீகாரம் செய்யலை. ஸோ இந்த அணியோட விப் கொறடா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் நினைக்கிறேன். அப்படியானால் வேலிட் விப் யாருடையது? அங்கீகாரம் பெற்ற அந்த கொறடா இந்த அணியில் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கேள்வி. இதுதான் இப்போது தமிழக அரசின் மிகப்பெரிய லீகல் கொஷினும் கூட. ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்ன?
1985 கொண்டு வரப்பட்ட அந்த 10th ஷெட்யூலு இதன் நோக்கம் சொல்லப்பட்டிருக்கு. எம்எல்ஏ ஹார்ஸ் ட்ரேடிங் தடுக்க, பார்ட்டி பெட்ரேயல் தடுக்க, எலெக்டட் மேண்டேட் காப்பாற்ற. ஸோ 25 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை வருமா? அதாவது தாவேக அரசுக்கு சார்பாக வாக்களித்த எஸ்பி வேலுமணி அணியின் அந்த 25 எம்எல்ஏக்களுடைய பதவி பறிப்போகுமா அல்லது நீடிக்குமான்றதை பார்க்கலாம். சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சாதாரணமாக அஃபிஷியல் விப்பை மீறி ரைவல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் செய்தால் டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் இருக்கும். இல்லை ஸ்பீக்கர் என்கொயரி பண்ணுவார். என்கொயரி பண்ண பிறகு எம்எல்ஏ பதவி நீக்கம் செய்யப்படும். இது எல்லாமே வரலாம். அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் மனு தாக்கல் செய்யலாம் அந்த பார்ட்டியோட விப்பினோட அந்த கட்சி சார்பாக. ஸ்பீக்கர் என்கொயரி நடத்துவார். அதன் மீது எம்எல்ஏவோட பதவி நீக்கம் செய்யலாம். ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, வேலிட் ரெகனைஸ்ட் விப் இருந்ததா? அசம்பிளியில் ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துவதற்கு முன்பாக அதிமுக சார்பாக இவர் தான் அங்கீகரிக்கப்பட்ட கொரோடா ஆர் விப்பின் அப்படின்றது ஏதாவது முடிவாச்சா? தலைமை சபாநாயகர், சட்டசபையினுடைய சபாநாயகர் அறிவிச்சாரா அப்படின்னு தான் பெரிய கேள்வி. நீ விப் மீறினாய் என்று சொல்வது சட்ட ரீதியாக சேலஞ்ச் செய்யப்படும். ஸோ இங்கே அது மாதிரி கொரோடா நியமனம் செய்யாதனால், அங்கீகரிக்கப்படாதனால கட்சித்தாவல் தடை சட்டம் அந்த டிவிகேக்கு சாதகமாக வாக்களித்த எஸ்பி வேலுமணி அணியின் மீது கட்சித்தாவல் தடை சட்டம் பாயுமா அல்லது இபிஎஸ் அணியின் மீது பாயுமா என்பதை பார்க்கும். மிக முக்கியமான சுப்ரீம் கோர்ட்டுடைய பிரசிடென்ட் கேசஸ், முன்மாதிரியான தீர்ப்புகள் பார்ப்போம். மகாராஷ்டிரா பொலிட்டிக்கல் கிரைசிஸ் கேஸில் பார்ப்போம். இந்த வழக்கு உங்கள் சுச்சுவேஷனுக்கு மிக பொருத்தமாகும். இப்போ நடைமுறை தமிழ்நாட்டில் நடைபெறுகிற இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா சம்மந்தமான விஷயத்துக்கு இது மிக மிக பொருத்தமான கேஸ் தான். மகாராஷ்டிரா நடைபெற்ற ஒரு கேஸு. இதில் சிவசேனா அணி 2 அணிகளாக உடைந்தது. இந்த சிவசேனா கட்சி 2 அணிகளாக உடைந்தது. 2 பேரும் உண்மையான விப்பை நாங்கள் தான் என்றார்கள். ஸோ இதே மாதிரி 2 பேர் ஒவ்வொருத்தரும் சிவசேனா அணி சார்பாக ஒருவரும் மற்றொரு அணி சார்பாக ஒருவரும் விப்பை நியமனம் செய்தார்கள். சுப்ரீம் கோர்ட் முக்கியமான பார்த்தது யார் ரெகனைஸ்ட் விப், அந்த வழக்கில் யார் அங்கீகரிக்கப்பட்ட விப் அப்படின்றத பார்த்தது, யார் ரியல் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பார்த்தது, ஸ்பீக்கர் ரெகக்னேஷன் என்ன, சபாநாயகருடைய முடிவு என்ன அப்படின்றத பார்த்தாங்க. ஸோ 25 எம்எல்ஏக்கள் சொல்லக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அவர்கள் கோர்ட்டுக்கு போகலாம். ஸ்பீக்கர் யாரையும் ரெகனைஸ் செய்யவில்லை என்றால் கோர்ட்டுக்கு போகலாம். லீடர்ஷிப் டிஸ்பியூட் பெண்டிங் இருந்தால் கோர்ட்டுக்கு போகலாம். வேலிட் விப் இல்லை அப்படின்றது கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ இது இல்லாமல் தன்னை நீக்கினா கண்டிப்பாக அவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம். அவங்களுக்கு மிகப்பெரிய லீகல் ப்ரொடெக்ஷன் ஆர்குமெண்ட் கிடைக்கும். ஏன்னா ஸோ வேலிட் விப் இல்லாதனால சபாநாயகர் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படாமல் அல்லது திருப்தி அடையாத அந்த 2 பார்ட்டி ஒரு பார்ட்டி கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாட வாய்ப்பு இருக்குது. ஆனால் முழுமையாக சேஃப் இல்லை அப்படி தான் சொல்ல முடியும். இங்கே இன்னொரு பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, முக்கிய பிரசிடென்ட் கேஸ் ரவி எஸ் நாயக் கேஸ். சுப்ரீம் கோர்ட் அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கண்டக்ட் இட் செல்ஃப் மே அமௌண்ட் டு வாலண்டரிலி கிவிங் அப் மெம்பர்ஷிப். கண்டக்ட் இட் செல்ஃப் மே அமௌண்ட் டு வாலண்டரிலி கிவிங் அப் மெம்பர்ஷிப். அதாவது ரைவல் கவர்மெண்ட் சப்போர்ட்டு, ரெபிலியன், பப்ளிக் பொலிட்டிக்கல் கான்டக்ட் இவையும் எவிடன்ஸ் ஆகும். ஸோ இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் ஒரு ரூல் இருக்குது, 2/3 ரூல். பெரிய பிரச்சனை. 2/3 ரூல், 2/3 அதாவது 3/2 எம்எல்ஏக்கள் அரசுக்கு ஆதரவாக அளித்தால் அவர்களுக்கு தான் அந்த பார்ட்டி ஒரிஜினல் பார்ட்டின்னு கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரிஜினல் பார்ட்டி எம்எல்ஏக்கள் கம்மியாக இருந்தால் கூட, அரசுக்கு எதிராக வாக்களித்த இருந்தால் கூட, அரசுக்கு ஃபேவராக வாக்களித்த அதிகமான எம்எல்ஏக்கள் கொண்ட அணி, அதாவது 3/2 இருந்தால் கண்டிப்பாக அங்கே அவர்கள் மீது அந்த சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா சட்டம் பாயாதுன்னு தான் சொல்ல வருது. இதில் ஏடிஎம்கே டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 47 எம்எல்ஏஸ். 2/3 ப்ரொடெக்ஷனுக்கு 32 எம்எல்ஏக்கள் தேவை. ஆனால் வேலுமணி உடைய அணியில் பார்த்திங்கன்னா 25 பேர் தான் எம்எல்ஏக்களாக இருந்தாங்க. அவங்க தான் கவர்மெண்ட் ஃபேவராக ஓட்டு போட்டாங்க. ஸோ அதனால் மேஜர் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஸ்ப்ளிட் ப்ரொடெக்ஷன் சட்டத்தில் இப்போது இல்லை. ஸோ இதுதான் ஒரு சுச்சுவேஷன். ஸ்பீக்கருடைய டிஸ்கிரிப்ஷன் பவரா அல்லது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்குன்றதை பார்ப்போம். ஸ்பீக்கர் இப்போ என்ன செய்வார்? ஸ்பீக்கர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நோட்டீஸ் அனுப்பலாம். 2 பார்ட்டி நோட்டீஸ் அனுப்பலாம், என்கொயரி நடத்தலாம், டிஸ்குவாலிஃபை செய்யலாம் அல்லது டிலே செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 25 எம்எல்ஏக்கள் தாவேக அரசுக்கு சார்பாக தான் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அதிகமான எம்எல்ஏக்கள் கொண்ட அணியாகவும் இருக்குது. எதிர்ப்புறம் பார்த்தா இபிஎஸ்சில் 22 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. ஸோ அநேகமாக சபாநாயகர் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதுவும் அதிக எம்எல்ஏக்கள் கொண்ட அந்த அணியை தான்
ரெகனைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக 22 எம்எல்ஏக்கள் கொண்ட இபிஎஸ் அணி நீதிமன்றத்தை நாட வாய்ப்பு இருக்குது. இப்போது ஸ்பீக்கர் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் சுப்ரீம் கோர்ட் ஸ்க்ரூட்னிக்கு போகும். தமிழக அரசின் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, இப்போது மூன்று விஷயம் நடக்கலாம். ஒன்று ஏடிஎம்கே அதிகாரப்பூர்வமாக உடையலாம். 2 டிவிகேக்கு புதிய பொலிட்டிக்கல் சப்போர்ட் உருவாகலாம். 3 கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரை செல்லலாம். மாஸ் பொலிட்டிக்கல் எண்டிங். நண்பர்களே, இது வெறும் எம்எல்ஏ ஓட்டிங் இஷ்யூ அல்ல. இது விப் விசஸ் நோ விப், கொரோடா இல்லாமல் இருப்பது, விப் விசஸ் நோ விப், பார்ட்டி விசஸ் ஃபேக்ஷன், ஸ்பீக்கர் விசஸ் ரீபல்ஸ், கான்ஸ்டியூஷன் விசஸ் பாலிட்டிக்ஸ். இதுதான் இஷ்யூஸ் என்ற மிகப்பெரிய அரசியல் போர் சொல்லலாம். இப்போது தமிழகம் முழுவதும் ஒரே ஒரு கேள்வி தான். டிவிகே அரசை காப்பாற்றிய எஸ்பி வேலுமணி அணியினுடைய 25 எம்எல்ஏக்கள் தங்களது எம்எல்ஏ பதவியை காப்பாற்றுவார்களா? இதுதான் அடுத்த சில மாதங்களுக்கு தமிழக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய கான்ஸ்டியூஷனல் சஸ்பென்ஸ். உங்கள் கருத்து என்ன? அந்த 25 எம்எல்ஏக்கள் டிஸ்குவாலிஃபை ஆவார்களா? அதாவது தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுகனுடைய எஸ்பி வேலுமணியினுடைய அந்த 27 எம்எல்ஏக்கள் டிஸ்குவாலிஃபை ஆகுவார்களா? அல்லது வேலிட் விப் இல்லாததால் சேஃப் ஆகிவிடுவார்களா? அதாவது கொரோனா இல்லாமல் ஃப்ளோர் டெஸ்ட்டை வாக்களித்ததுனால அவருடைய பதவிகள் தப்பிக்கப்படுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான ஆழமான அரசியல் சட்ட அனலைசிஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.